வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூனிகார்ன் வண்டியை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், வண்டியை வந்து ஒரு 80-90 வந்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வண்டி அடைக்க ஆரம்பிச்சிது. அதுலேருந்து வண்டி அடைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரேஸ் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக நம்ம வந்து ரேஸ் பண்ணும்போது லைட்டாக ஏதோ மதன்னு அடைக்கிற மாதிரியே இருக்குது. சவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி மதன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே அடைக்கிது. இந்த த்ராட்டில் கேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த பாடியை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, த்ராட்டில் பாடி கவரை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி கழட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ரேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும், நம்ம லைட்டாக த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே வண்டி ரன்னிங்கில் இருக்குது. பட் அடைக்கிது. வேகமாக கொடுத்தோம்னா ரேஸ் ஆகும். பட் நம்ம நைஸாக நம்ம மூவ் பண்ணும்போது வண்டி அடைக்கும். ஓகே, இனிமேல் நம்ம வந்து கார்பரேட்டரை வந்து கழட்டிடலாம். கழட்டிட்டு எனக்கு என்ன டவுட் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை டயப்ராம் மேலே இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டர் மேலே இருக்கக்கூடிய ஸ்லைடில் இருக்கக்கூடிய டயப்ராமில் வந்து ஏதாவது ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுக்காக நான் இப்போ வந்து கழட்டி பார்க்கலாம். அந்த டயப்ராமை கழட்டி காமிக்கிறேன். அதில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்று, அந்த டயப்ராம் லப்பர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் வண்டி அடைக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ், கிராக்குகள் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அடைக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 80-90லேயே நான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அடைக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு ஸ்லைடு மேலே வந்து ஒரு டவுட் இருக்குது. லைட்டாக பார்ப்போம். சோக்கே விலையும் நம்ம கழட்டிக்கிடலாம். ஓகே, கழட்டியாச்சு. இப்போ மேலே அந்த டயப்ராம் மேலே இருக்கக்கூடிய அந்த டாப்பில் இருக்கக்கூடிய கவரை கழட்டுறதுக்கு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஸ்ப்ரிங்கோட இது இருக்கிறனால கவர் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸ்ப்ரிங்கை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்லைடு எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸ்லைடில் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரப்பரில் ஏதோ ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஆமாம், அதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹோல்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ½ இன்ச்சு விட்டு ஹோல்ஸாக இருக்குது ஃபுல்லாக. இது ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஏர் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக லீக் ஆகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பெட்ரோல் போகிறதுக்கு பதிலாக வெறும் ஏர் மட்டும்தான் போகும். அதான் வண்டி அடைக்கும். நான் இப்போ இந்த ஸ்லைடு வந்து வாங்கிட்டேன். 402 ரூபா வந்தது ஒரிஜினலு. இதில் எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. அந்த ரப்பர் சாஃப்டாக இருக்கும். இதில் கூட ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ரப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓகே, இதான் அந்த ஸ்லைடு. ஓகே, அந்த ஸ்லைடில் வந்து நம்ம இந்த பெட்ரோல் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த நீடில் இருக்குது இல்லையா, அந்த நீடில் வந்து வராது. அதை நம்ம உள்ளே அந்த லாக்கை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி கழட்டிட்டு அந்த நீடில் எடுத்து நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஸ்லைடில் வந்து இதை மாட்டணும். ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னா கலண்டு வந்துடும்.
இனிமேல் அந்த நீடியில் வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். நம்ம அந்த புது ஸ்லேடுக்குள்ளேயும் அந்த நீடியில் போட்டுட்டு திரும்ப அந்த நீடியில் வந்து லாக் பண்ணணும். ஓகே, கரெக்டான வசத்தில் போட்டால் தான் அதை வந்து மாட்டவே முடியும். ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் போட்டாச்சு. ப்ளாஸ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். லாக் கரெக்டாக விழுந்துருச்சு. நம்ம ஒரு தடவை அந்த நீடிலையும் புஷ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் லாக் ஆகிடுக்கு. இனிமேல் என்ன செய்யணும்னா, இனிமேல் நம்ம கார்பரேட்டருக்குள்ளே போட்டு மாட்டிட்டு பார்க்கலாம். ஓகே, போட்டாச்சு. நம்ம புதுசாக நம்ம இந்த டயப்ராம் ரப்பரை வந்து புதுசாக மாட்டுறதுனால லைட்டாக சேராது. அங்கங்கே கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் மாட்டணும். கரெக்டாக அது எந்த பொசிஷனில் வருமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அந்த கரெக்டாக அந்த ரப்பர் வந்து பீடிங்கில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி பார்த்துக்கிறணும். ஒருவேளை இது மாட்டும்போது கூட இந்த ரப்பர் வந்து உள்ளேயோ வெளியே இருந்து ஏர் லீக் ஆகிடுச்சினாலும் திரும்ப நம்ம பார்த்த கம்ப்ளைண்ட் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங்கையும் மேலே போட்டுட்டு மேலே வரக்கூடிய அந்த டாப் கவரையும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கிறணும். ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக திருப்பி எல்லா இடத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிறணும். ரொட்டேட் பண்ணி கரெக்டாக லாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத. அதில் ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்பில் மட்டும் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். உட்காந்துருச்சு நம்ம போட்டு டைட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏர் லீக் ஆகாத மாதிரி லாக் ஆகிடும். கீழே நம்ம அந்த ஸ்லைடையும் லைட்டாக மேலே தூக்கி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. இனிமேல் அதில் கூடிய ஸ்க்ரூஸை போட்டு டைட் பண்ணிடுவோம். இந்த கார்பரேட்டரில் வந்து டயப்ராம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்ஜினுக்கு தேவையான பெட்ரோலை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த டயப்ராமு அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் இப்போ ஒரு சின்ன டெமோ பண்ணி காமிக்கிறேன். கார்பரேட்டர் பகுதினாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும். இன்டேக்கு, அதாவது வந்து ஏரை வந்து உள்ளக்க வந்து இழுக்கும். இந்த கார்பரேட்டரில் வந்து நான் இப்போது ஏர் ஓஸ் வச்சு நான் கார்பரேட்டரை வந்து ஊதுறேன் பாருங்கள். ஊதும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த டயப்ராமில் போய் ஏர் லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே ஸ்லைடை வந்து மேலே தூக்குது. இதனால தான் சொன்னேன் நான், வண்டிக்கு இன்ஜினுக்கு தேவையான பெட்ரோலை வந்து இதுவே இதிலேருந்து போகக்கூடிய இந்த காற்றே வந்து கரெக்டாக எடுத்துக்கும். அந்த ஸ்லைடை மேலே தூக்கி விட்டுட்டு. ஓகே, இப்போ வந்து அது கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிட்டோம். நம்ம இந்த சோக் கேபிளில் மாட்டிட்டு சோக் கேபிள் அப்புறம் அந்த த்ராட்டில் பாடி சென்சார்ஸ் எல்லாத்தையும் மாட்டிட்டு நம்ம கார்பரேட்டரை மாட்டி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம 2 சைட்லேயும் வரக்கூடிய அந்த கிளிப்பை வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம டைட் வச்சிடலாம். இங்கே சைடில் வரக்கூடிய 2 கிளிப்பையும் நம்ம டைட் பண்ணிட்டோம். இனிமேல் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம த்ராட்டில் கேபிள் இருக்கு இல்லையா, ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து மாட்டிடலாம். ஓகே, ஆக்சிலேட்டர் கேபிளையே நம்ம மாட்டியாச்சு. இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து பார்த்துடலாம். பெட்ரோல் டீப்பை வந்து அந்த சைடு போயிட்டு பெட்ரோல் டீப் மாட்டிட்டு பெட்ரோல் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அது ரேஸ் ஆகும். ஏற்கனவே இருக்கிறதுல வந்து நம்ம லைட்டாக கொடுத்தா லைட்டாக அடைக்கும், ரன்னிங்கில் தான் இருக்கும், பட் ரேஸ் ஆகாது, ஒரே ஆர்பிஎம்லேயே இருக்கும் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது. இது வந்து ஆர்பிஎம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ண ஆர்பிஎம்மும் கூடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக. அப்போ நம்ம பழைய கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா ஆர்பிஎம் ஒரே இடத்துல தான் இருக்கும், டவுன் தான் ஆகுமே தவிர அப் ஆகாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் கூட தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லைட்டாக கொடுத்தாலே ரேஸ் ஆகுது. ஓகே, எவ்வளோ சாஃப்டாக நம்ம கொடுத்தாலும் கரெக்டாக தான் ரேஸ் ஆகுது. நம்ம வெளியில் நம்ம த்ராட்டில் கூட கையில் கூட கொடுத்து செக் பண்ணலாம். ஓகே, லைட்டாக கொடுத்தா கூட எந்த வித டவுன், அதாவது ஆர்பிஎம் டவுனே ஆகாமல் கரெக்டாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.